செய்தார். சந்தேகத்தினுடைய பலன் குற்றவாளிக்கு சாதகமாக இந்திய சாட்சிய சட்டம் சொல்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், நான் இங்கு தெரிவித்தேன், யாராவது ஒருவர் சாட்சி சொன்னால் எனக்கு தண்டனை கிடைக்கும். யாருமே சாட்சி சொல்லாத பட்சத்தில் நான் உண்மையான நிலவராது. இதுதான் இந்திய சாட்சிய சட்டம். இப்படி இருக்கும்போது நீங்கள் உரிமைகளை எப்படி நிலைநாட்டுவீர்கள்? அதற்காக முன்னுக்கு பின் முரணாக உரிமைகளை சொல்ல வந்துவிட்டாமல் என்று எண்ணிவிட வேண்டாம். நீங்கள் பெண்கள், நாட்டினுடைய கண்கள், நீங்கள் சட்டத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டம் என்பது ஒரு நெருப்புக்கு சமம். ஆனால் அதை காற்றோடு நடக்கும் கட்சி சண்டையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுட்ட பானைக்கு சூடு வைக்கும் செயலாக வைக்கக்கூடாது. சட்டத்தை நீங்கள் தெரிந்து வைக்க வேண்டும், புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசையும் அபாவம். நாங்கள் எல்லாம் வழக்கறிஞராக படித்து வந்து விட்டோம். மனசாட்சியை கொள்கின்ற, சமுதாயத்தை தொலைக்கின்றவை தான் சட்டமாக காணப்படுகிறது. இன்றைக்கு உண்மையான குற்றவாளி எங்காவது கண்டிக்கப்படுகிறார்களா? ஒருபோதும் இல்லை. உரிமைகள் எல்லாம் தேவை. நாம் ஜம்மு காஷ்மீரில் இருந்தால் உரிமைகள் தேவை. எதற்காக? 24 மணி நேரமும் ஊரடங்கு உத்தரவு தான். அடிக்கடி நாம் சிறுவர்கள் பட்டாசு வெடிப்பது போல குண்டு வெடித்துக் கொண்டே இருக்கும். அங்கு உரிமைகள் தேவை. நாம் ஜனநாயகமாக வாழ முடியாதா? நாம் படிக்க முடியாதா? கல்வி கிடைக்காதா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பாரதி பாடினானே, நாம் படிக்கவே முடியாதா? வீட்டிலிருந்து எதை படிப்பது என்றெல்லாம் எண்ணலாம், ஐயம் கொள்ளலாம். சத்தீஸ்கரில் வாழ்ந்தால் நாம் சமுதாயமே தெரியாமல் இருந்து விடலாம். காட்டு நாடுகளோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். நான் கூட கடந்த ஆண்டு IMS பணிக்களத்திற்காக சத்தீஸ்கர் சென்றோம். ஒரு கலெக்டரை கடத்தினார்களே அல்லவா தீவிரவாதிகள். அந்த இடமெல்லாம் ரோடுகள் எல்லாம் வெட்டப்பட்டு புலிகளாக மாற்றப்படுகின்றன. இவைகளெல்லாம் எதற்காக? நக்சலைகளுடைய காரணம், அவர்களுடைய ராஜ்யத்திற்காக. அங்கு பெண்கள் சுதந்திரமாக அலைய முடியாது, வாழ முடியாது. நாம் இந்தியாவில் தான் இருக்கிறோமா, இல்லை என்றால் இருட்டில் தான் இருக்கின்றோமா என்றெல்லாம் எண்ண தோன்றும். அப்படி ஒரு பயனில்லை. ஆனால் தமிழகம் அப்படிப்பட்டதல்ல, கேரளா அப்படிப்பட்டதல்ல, ஆந்திரா அப்படிப்பட்டதல்ல. நாம் முழு சுதந்திரத்தோடு வாழ்கின்றோம். சுதந்திரம் பெற்ற பின் நமக்குரிய உரிமைகள் எல்லாம் அதிகமாக கிடைத்து வருகின்றது. உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்திதான். என்னுடைய தாத்தா காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் புத்தகமே தெரியாது. விறகு வெட்டிக்கு தெரியுமா வீணையோட அருமை? என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் கல்வியை கரைபுரண்டு இல்லாமல், கல்வியே இல்லாமல் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய அருமை சகோதரிகள் நாளைய நாட்டை திருத்துகின்ற நல்ல உழவர்களாக, நல்ல நங்கைகளாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். இதுவே நமக்கு கிடைத்த நல்ல உரிமை என்று சொல்லலாம். நீங்கள் படித்து விட்டீர்கள், உங்களுடைய குடும்பம் மறுமலர்ச்சியாக மாறுகிறது. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். இதிலே அடிப்படை உரிமை வந்து விடுகிறது. ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்கின்ற ஆர்டிகல் 17 இந்திய நம்முடைய சட்டப்படி, இந்திய சட்டப்படி ஆர்டிகல் 17 ஆர்டிகல் என்றால் நம்முடைய சட்டம் 17 கூறுகிறது என்றால் ஒரு சாதாரண மனிதனுக்கும் சட்டம் சரியானதாக இருக்கப்படும். எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். பிரதமர் 100 ரூபாய் களவாண்டாலும், நான் 100 ரூபாய் களவாண்டாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதான் இந்தியாவுடைய நியதி. இதிலெல்லாம் உண்மை இருக்கின்றது. இன்றைக்கு ஊழல் செய்த லல்லு பிரசாத் யாதவ் கூட சிறையில் இருக்கின்றார், பாராட்டக்கூடியது. டெல்லியில் மாணவி கற்பழிக்கப்படுகின்றார், உடனடியாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்றார்கள். இங்கெல்லாம் உரிமை